Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, first thing first, I am not your financial advisor or expert. நான் பேசுகிறது சொல்கிறது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஓன் நாலேஜில் கற்றுக்கிட்டது அதுதான் உங்களை ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தீரியம். எஸ், அதாவது கோல்டு சில்வர் எப்படியோ அந்த மாதிரி கிரிப்டோவில் பிட்காயின் எத்தீரியம். ஓகே, ஸோ கோல்டு என்றைக்கும் சில்வர் ஆக முடியாது, அது மாதிரி சில்வர் என்றைக்குமே கோல்டோட ஸ்டாண்டர்டை அச்சீவே பண்ண முடியாது. லைக் தட் பிட்காயின் எப்பவுமே பிட்காயின் தான், எத்தீரியம் தான் செகண்ட் ரேங்க் தான். ஸோ பிட்காயின் பல வருஷமாக ஹோல்ட் பண்ணலாம், பட் எத்தீரியமை நம்ம ஹோல்ட் பண்ணுறது அட் தேர் ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா இதில் இப்போ லாஸ்ட்டாக எத்தீரியம் 20 இப்போ இருக்கிற ப்ரைஸ் 2000 இருக்குது. ஓகே, இப்போ இது கரண்ட்டாக எப்போ 2000 February 2021 அதாவது 2021 February இதே ப்ரைஸில் இருந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக 26 April. ஓகே, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக சேம் ரேட்டில் தான் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்படிங்கிறப்போ பட் பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் எங்கே போயிடுச்சு, February 2021 பிட்காயின் இருந்த ப்ரைஸ் என்ன இந்த இருக்குது, 54K இருந்திருக்கு. ரைட் நோ ஈவன் பிஎட் ட்ரெண்டில் கூட இட்ஸ் 74. இது ஆல்ரெடி எங்கே 120 வரைக்கும்லாம் போயிட்டு வந்துட்டு. பட் ஆனால் எத்தீரியம் ஸ்டில் இந்த 5 இயர்ஸில் பெருசாக ஆல் டைம் ஹை கூட இன்னும் பிரேக் பண்ணல, பெருசாக விக்கு தான் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்போ பிட்காயினை கோல்டு மாதிரி நம்ம ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணலாம், பட் எத்தீரியமை நம்ம அந்த மாதிரி ஸ்டோராகவோ ஏதாவது பண்ண முடியாது. யூ ஷுட் நோ வென் டு எக்ஸிட், வென் டு என்டர். சரி, ஓகே, இவ்வளோ பேசுகிறோம். இப்போ என்ட்ரு ஆகிற டைமா அப்படின்னா இது நல்ல பொசிஷன் ஆகுது. இப்போ 2000 ரேஞ்சில் இருக்குது. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா we can start to enter. ஒரேடியாக என்ட்ரு ஆகலாமான்னா கிடையாது, we can start to enter. கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த காயின் போன சைக்கிளில் எங்கே போயிருக்கு, ஒரு 1500 வரைக்கும் போயிருக்கு. அடுத்த சைக்கிளில் 5000 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த ஆல் டைம் ஹைலேருந்து சொல்கிறேன். பட் அந்த சைக்கிள் பாட்டமில் எங்கே 4K 1500 வரைக்கும் போயிட்டு கீழே திரும்ப எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் 200 தொட்டுட்டு தான் திரும்ப எங்கே வந்திருக்கு, 4K. இது ஆல்மோஸ்ட் 20x 40x கிட்ட வந்திருக்கு. ஸோ இதோட டவுன் சைடு ஹையாக இருந்திருக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளில். செகண்ட் சைக்கிளில் இது ஃபஸ்ட் எங்கே போயிருக்கு, 5Kலேருந்து எங்கே வந்திருக்கு டவுனுக்கு 1000 வரைக்கும் வந்திருக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம், 70-80% கிட்ட டவுன் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ இது அடுத்த சைக்கிள், இந்த சைக்கிள் அதாவது பிட்காயின் 15Kலேருந்து 120K வரைக்கும் போனது. இது 1000லேருந்து 5K தான் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5x வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, எக்ஸாக்ட் பாட்டமில் வாங்கினதுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் எங்கே வாங்கியிருப்பாங்கன்னா 1500லேருந்து 500னா அவ்வளோ ஆல்மோஸ்ட் 3x தான் மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். அதாவது பிட்காயின் 6x பண்ணியிருக்க டைமில் பிட்காயின் 20Kன்னு வச்சுக்கோங்களேன். 20Kலேருந்து 120 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 6x பண்ண டைமில் எத்தீரியம் 3x தான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக பிட்காயின் 6x பண்ணியிருக்கு அப்படின்னா எத்தீரியம் அதை விட ஒரு டபுளாக போகும். அதாவது 12x 20x வரைக்கும் போகிறது தான் ஒரு நார்மலான சைக்கிளில் இருக்கிறது. பட் கடைசியாக இந்த சைக்கிளில் மட்டும் பிட்காயின் 6x போயிருக்கு, ஆனால் எத்தீரியம் 3x தான் போயிருக்கு. ஸோ இதோட பொட்டென்ஷியல் இன்னும் மிச்சம் இருக்குது மேலே அப்சைட் போகிறதுக்கு. ஓகே, அப்சைட் பொட்டென்ஷியல் தான் அதிகம் டவுன் சைடை விட அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இங்கேருந்து கீழே வர வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் இப்போ 2Kல இருக்குது. இது 1300 1400லாம் நான் ரொம்ப ஹார்டாக பை பண்ணுவேன், டவுட்டே வேணாம். இந்த பொசிஷனில் ஒரு பொசிஷன் எடுக்கிறது சேஃப் என்ன கேட்டால். ஏன்னா இப்போ இவ்வளோ பேர், இப்போ நானே இவ்வளோ ஹார்டாக வாங்குவேன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட். அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே சின்னதாக இப்போ அதான் அஸ் ஆல்வேஸ் 1000 இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே ஒரு சின்னதாக பொசிஷன் 200க்கோ இல்லை ஒரு 200 300 எடுத்துகிறது தப்பே கிடையாது. ஏன்னா திரும்ப இங்கே வந்தால் வாங்குறதுக்கும் நமக்கு இது இருக்கும். மேலே போகும்போது திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கும்போது திரும்ப ரிமைனிங் அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு பயம் இருக்காது, ஐயோ நம்ம விட்டுட்டு அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த பயம் இருக்காது இப்போ அப்படிங்கிற டயத்தில். அப்படிங்கிறனால இப்போ எத்தீரியமுக்கு இது மல்டிபிள் சைக்கிளாக இந்த சைக்கிளில் இந்த ஆல் டைமோட இந்த ஆல் டைம் ஹைட் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இது சர்வைவ் ஆகிற காயின் தான். ஒரு சைக்கிள் இன்னொரு சைக்கிள் சர்வைவ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ இதோட அடுத்த சைக்கிளுக்கு இது சர்வைவ் ஆகும் அப்படிங்கிற தைரியமாக நம்ம இருக்கலாம். ஏன்னா சில்வர் மாதிரிங்கிறப்போ ஃப்யூச்சரில் நிறைய பேர் பிளாக் செயின் டெக்னாலஜி தான் ஃபியூச்சரில் வரப்போகுது. அப்படிங்கிறனால இதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் இதில் டவுன் சைட் பொட்டென்ஷியலை விட அப் சைட் பொட்டென்ஷியல் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறனால
இதை அக்குமுலேட் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் இதை கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுவேன். எப்போன்னா 1400 1500 ரேஞ்சுக்கு ரொம்ப ஹார்டாக அக்குமுலேட் பண்ணுவேன். இப்போ சின்னதாக ஒரு பொசிஷன் எடுத்து வெயிட் பண்ணுவேன் நான் நினச்ச இடத்துக்கு வர்ற வரைக்கும். இது என்னோட டேக் ஆன் எத்தீரியம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.